என் மனைவியை தன்னுடன் அழைத்துச் செல்வதாகவும் சொல்வான். மனைவி இரவு முழுவதும் அங்கேயே தங்கி மறுநாள் திரும்பி வருவாள். கடந்த சில நாட்களாக இது தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. ஆரம்பத்தில் இது என் மனைவியின் கடமை என்று நினைத்து அவள் நோயாளிக்கு சிகிச்சை அளித்து அவருடன் இருப்பது அவசியம் என்று எல்லாவற்றையும் நான் கண்டுகொள்ளாமல் விட்டேன். ஆனால் இப்போது என்னால் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் எங்கோ ஏதோ தவறு நடப்பதாக எனக்கு தோன்றியது. அந்த இளைஞன் தன் தாயின் நோயின் பெயரால் என் மனைவிக்கு ஏதேனும் தீங்கு செய்துவிடுவானோ என்று பயந்தேன். ஒரு நாள் நான் மனைவியிடம் சொன்னேன், நீ இரவு நேரத்தில் அங்கே தங்காதே, அது எனக்கு பிடிக்கவில்லை. அதற்கு அவள், இது என் கடமை. அந்த இளைஞனைப் பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று சொல்லி என்னை அமைதிப்படுத்தினாள். என் மனைவியின் பாசம் மிகுந்த குரல் எனக்கு விருப்பமில்லாத போதும் அந்த நாளை கடக்க உதவியது. அடுத்த நாள் காலை நான் காலை உணவிற்கு பிறகு அலுவலகம் செல்ல வீட்டிலிருந்து வெளியே வந்தபோது அந்த இளைஞன் தன் இருசக்கர வாகனத்தில் இருந்து இறங்கி எங்கள் கதவை நோக்கி வந்து கொண்டிருந்தான். நான் அவனை வழியிலேயே தடுத்து நிறுத்தி முதலில் வணக்கம் சொன்னேன். அவன் என் வணக்கத்துக்கு பதிலளித்தான். கதவை பாதி திறந்து உள்ளே எட்டிப் பார்க்க முயன்றான். நானும் தலையை திருப்பி கதவை பார்த்தேன். பிறகு மீண்டும் அவனை பார்த்து, இப்போது உங்கள் அம்மாவின் உடல்நிலை எப்படி இருக்கிறது என்று கேட்டேன். அதற்கு அவன், ஐயா, அதற்காகத்தான் இன்று மீண்டும் வந்தேன். அவர்களின் உடல்நிலை சரியாக இல்லை என்றான். நான் வருத்தத்துடன் உதடுகளை குவித்து மெல்லிய சத்தம் எழுப்பினேன். அதே நேரத்தில் என் மனைவியை அழைத்தேன். உள்ளே இருந்து அவளது குரல் கேட்டது. ஆனால் அந்த இளைஞனோ நான் உள்ளே சென்று டாக்டரை நானே அழைக்கிறேன் என்று வற்புறுத்தினான். அவன் பேசியதைக் கேட்டு எனக்கு மிகவும் கோபம் வந்தது. ஆனால் நான் பொறுமையாக செயல்பட்டு பல்லை கடித்துக் கொண்டு, உங்களுக்கு எந்த அவசியமும் இல்லை, அவள் தானாகவே வந்து கொண்டிருக்கிறாள் என்றேன். எப்படியோ என் குரலில் இருந்ததை உணர்ந்து அவன் அமைதியானான். அதனால் தன் இருசக்கர வாகனத்தின் அருகே சென்று நின்றான். சுமார் 5 நிமிடங்களுக்குப் பிறகு என் மனைவி தன் பையை கையில் எடுத்துக்கொண்டு வெளியே வந்தாள். என்னிடம் விடைபெறுகிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த இளைஞனுடன் புறப்பட்டுச் சென்றாள். என் கண்கள் அவர்கள் இருசக்கர வாகனத்தை வெகு தூரம் வரை பின்தொடர்ந்தன. என் உள்ளத்தில் திடீரென்று ஒரு பொறாமை உணர்வு எழுந்தது. என் மனைவியின் வாழ்க்கையில் எனக்கு இருக்கும் இடம் வேறு யாருக்கும் இல்லை என்று நான் அறிந்திருந்தாலும் ஏன் எனக்கு பொறாமை ஏற்பட்டது என்று தெரியவில்லை. இருசக்கர வாகனம் என் பார்வையிலிருந்து மறைந்தவுடன் நான் என் இருசக்கர வாகனத்தின் வேகத்தை அதிகரித்துக் கொண்டு தெருவிலிருந்து வெளியே வந்தேன். நான் இருசக்கர வாகனத்தை ஓட்டிக் கொண்டிருக்கும்போது என் எண்ணங்கள் அனைத்தும் திடீரென்று எங்கள் வாழ்க்கையில் அழைக்கப்படாத விருந்தாளியாக நுழைந்த அந்த இளைஞனைப் பற்றியே இருந்தன. அலுவலகம் அடைந்ததும் நான் முதலில் என் மனைவிக்கு அழைத்து பேசி வீட்டுக்கு வந்துவிட்டாளா என்று கேட்டேன். அவள், நான் அந்த பெண்ணின் வீட்டில்தான் இருக்கிறேன், மாலையில் உங்களிடம் பேசுகிறேன் என்று சொன்னாள். அவள் அழைப்பை துண்டித்ததும் நான் தொலைபேசியை மேஜை மீது வைத்துவிட்டு கண்களை மூடி ஒரு ஆழ்ந்த மூச்சு விட்டு வேலையில் கவனம் செலுத்தினேன். ஏனென்றால் எதிரே மேலதிகாரியின் அலுவலகம் இருந்தது. மாலை வரை நான் அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டிருந்தேன். இந்த சிந்தனை என்னை தொந்தரவு செய்யவில்லை. ஆனால் வேலையிலிருந்து ஓய்வு எடுத்துக்கொண்டு அலுவலகத்தை விட்டு வெளியே வந்தபோது மீண்டும் சிந்தனை வந்தது. இந்த சிந்தனைகள் என் மனதில் ஒரு வட்டத்தை உருவாக்கின. நான் இருசக்கர வாகனத்தை ஸ்டார்ட் செய்து வேகத்தை அதிகரித்துக் கொண்டு சாலையில் ஓட்டத் தொடங்கினேன். என் கண்கள் எரிந்தன. இந்த சிந்தனைகளால் என் இரவு தூக்கம் கெட்டது. இருசக்கர வாகனத்தை ஓட்டி என் வீட்டுக்கு வந்தேன். அழைப்பு மணியை அழுத்தினேன். ஆனால் யாரும் கதவை திறக்கவில்லை. அதாவது அவள் இன்னும் வீடு திரும்பவில்லை. கோபத்துடன் நான் 2வது சாவியை எடுத்து பூட்டை திறந்து உள்ளே சென்று கையை மேஜை மீது வைத்துவிட்டு சமையலறைக்குச் சென்று தண்ணீர் பாட்டிலை எடுத்து முழு பாட்டிலையும் குடித்தேன். நீர் குடித்த பிறகு என் கோபம் சிறிது குறைந்தது. நான் மீண்டும் என் மனைவிக்கு அழைத்தேன்.
முதல் அழைப்பிலேயே அவள் போனை எடுத்தாள். நான் அழைப்பை எடுத்த உடனேயே எப்போது வீடு திரும்புவாய் என்று கேட்டேன். அதற்கு அவள் காலையில் வருவேன், நிலைமை மோசமாக இருக்கிறது என்று சொன்னாள். நான் அவளிடம் மேலும் ஏதாவது பேசுவதற்குள் அவள் போனை வைத்துவிட்டாள். நான் போனை அதே மேஜை மீது வைத்துவிட்டு நானே அந்த நாற்காலியில் அமர்ந்துவிட்டேன். அந்த இளைஞனின் வீடு எனக்கு தெரிந்திருந்தால் நான் இவ்வளவு நேரத்தில் அவளை அங்கிருந்து அழைத்து வந்திருப்பேன். ஆனால் அப்படி செய்வதும் எனக்கு சரியாக தோன்றவில்லை. ஏனென்றால் என் மனைவி ஒரு மருத்துவர். இப்படி எந்த நோயாளி வீட்டிலிருந்தும் அவளை அழைத்து வருவது அவளுக்கு மிகவும் அசிங்கமாக தெரியும். மேலும் அவள் மற்ற பெண்களைப் போல் இல்லை. நான் நீண்ட நேரம் அங்கேயே அமர்ந்து குறிக்கோள் மேஜையை பார்த்து கொண்டிருந்தேன். பிறகு பசி உணர்வு வந்தபோது நான் எழுந்து உணவை சூடாக்கி தட்டில் போட்டு கொண்டு வந்து சாப்பிட்டேன். சாப்பிட்ட பிறகு என் மனைவி வீட்டில் இல்லை என்பதால் தொலைக்காட்சி பார்க்கலாம் என்று நினைத்தேன். ஆனால் செய்தி கேட்டவுடன் என் மனநிலை கெட்டுப் போனது. நகரத்தில் தினமும் நடக்கும் சம்பவங்கள் நகரத்தையே ஒருவித பயத்தில் ஆழ்த்தியிருந்தன. கவலையுடன் நான் மீண்டும் என் மனைவிக்கு அழைத்தேன். ஆனால் 2 அழைப்புகளுக்குப் பிறகு அவரது போன் அணைக்கப்பட்டிருந்தது. இந்த மாதிரி நான் பலமுறை அவளுக்கு அழைத்தேன். ஆனால் பதில் வரவில்லை. நான் போனை மேஜை மீது வைத்துவிட்டு நாற்காலியில் சாய்ந்து அமர்ந்துவிட்டேன். திடீரென்று இவன் எங்கிருந்து வந்தான் என்று தெரியவில்லை. அவனைப் பற்றி எந்த தகவலும் இல்லை. இதற்கு முன் அவனை பார்த்ததும் இல்லை. அந்த இளைஞன் என் மனைவிக்கு எந்த தீங்கும் செய்துவிடக்கூடாது. அல்லது நான் ஒரு பெண்ணின் மீது சந்தேகம் கொள்ளக்கூடாது. இல்லை, அந்த இளைஞனுடன் செல்லக்கூடாது என்று நான் நாளை அவளிடம் சொல்வேன். நான் இரவு முழுவதும் இந்த நாற்காலியிலேயே அமர்ந்திருந்தேன். அங்கேயே தூங்கிவிட்டேன். இரவு முழுவதும் கழிந்த பிறகு காலையில் கதவு தட்டப்பட்டபோது நான் வழியுடன் கூடிய கால்களுடன் எழுந்து கதவைத் திறந்தேன். எதிரே மனைவி நின்று கொண்டிருந்தாள். ஆனால் அவளது கவனம் தெருவில் செல்லும் ஒரு மனிதன் மீது இருந்தது. நான் அவளை அமைதியாக பார்த்துவிட்டு உள்ளே வந்தேன். அவளும் கதவை மூடிவிட்டு உள்ளே வந்தாள். தன் பையை மேஜை மீது வைத்துவிட்டு நாற்காலியில் அமர்ந்தாள். நான் நின்று கொண்டே அவள் மூடிய கண்களைப் பார்த்து, நீ இனி அந்த இளைஞனுடன் அவன் வீட்டுக்கு போகக்கூடாது என்று சொன்னேன். அதற்கு அவள் மூடிய கண்களுடனேயே, இது அவசியம் என்று நாம் ஏற்கனவே பேசிவிட்டோம். அவன் அம்மாவிற்கு உடம்பு சரியில்லை என்று பதிலளித்தாள். நான் சொல்கிறேன், நீ போகக்கூடாது. இனி அவன் தன் அம்மாவை மருத்துவமனைக்கு அழைத்து வரட்டும் என்று அவள் எதிரில் அமர்ந்தபடி சொன்னேன். இப்போது அவள் கண்களைத் திறந்து கோபத்துடன் நிமிர்ந்து உட்கார்ந்தாள். அவளது தலையிலிருந்து விலகிய முடி அந்த நேரத்தில் எனக்கு விஷம் போல தோன்றியது. உங்களுக்கு என்ன வேண்டும்? நான் வேலை செய்வதை நிறுத்திவிட்டு வீட்டில் சும்மா உட்கார வேண்டுமா? என் படிப்பு எல்லாம் பயனற்று போக வேண்டுமா? இதைத்தானே நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று கேட்டாள். நான் எப்போது உன்னுடைய வேலையை விடு என்று சொன்னேன். நீ வேலையை செய், ஆனால் அந்த இளைஞனின் வீட்டிற்கு செல்லாதே. நீ அவன் வீட்டிற்கு செல்வதும் அங்கே தங்குவதும் எனக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை என்றேன். என் மனைவி சொல்ல ஆரம்பித்தாள், நீங்கள் என்மேல் சந்தேகம் கொள்கிறீர்களா? என் மேலேயா என்று அவள் கடுமையாகச் சொன்னாள். நான் அதிர்ச்சி அடைந்து அவளை பார்த்தேன். இல்லை, நான் உன்மேல் சந்தேகம் கொள்ளவில்லை. நான் அந்த இளைஞன் மேல் சந்தேகம் கொள்கிறேன். இது என் உத்தரவு. நீ இனி அந்த இளைஞனுடன் செல்லக்கூடாது என்று என் பேச்சை சொல்லி முடித்தவுடன் எழுந்து அறை நோக்கிச் சென்றேன். இனி என் விஷயத்தில் உங்கள் உத்தரவை செலுத்த முடியாது. புரிந்ததா? எங்கும் போக வர என்னை தடுக்க முடியாது. நான் சுதந்திரமானவள். புரிந்ததா உங்களுக்கு என்று அவள் இவ்வளவு சத்தமாகச் சொன்னாள். அவள் பேச்சில் கழகத்தின் வாடை வீசுவது போல் எனக்கு தோன்றியது. நான் வெறுப்புடன் தலையை திருப்பி அவளை பார்த்தேன். அல்பமாக தலையை அசைத்து அலுவலகத்திற்கு தயாராவதற்காக அறைக்குள் வந்தேன். தயாராகி நான் காலை உணவு கூட அருந்தாமல் வீட்டை விட்டு வெளியேறினேன்.
அவள் என்னை தடுத்து காலை உணவை பற்றி கேட்பாள் என்று நினைத்தேன். ஆனால் அது நடக்கவில்லை. அவள் மாறிவிட்டாள். சில வாரங்களில் எங்கள் இருவருக்கும் இடையே ஒரு வித்தியாசமான உறவு உருவாகிவிட்டது. நான் கோபத்துடன் இருசக்கர வாகனத்தை ஸ்டார்ட் செய்து அலுவலகம் வந்தேன். ஆனால் கோபமும் பசியும் காரணமாக என்னால் வேலையில் கவனம் செலுத்த முடியவில்லை. அதனால் நான் விடுமுறை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தேன். அலுவலகத்திலிருந்து தூரத்தில் இருந்த ஒரு உணவகத்திற்கு காலை உணவு சாப்பிட வந்தேன். காலை உணவு சாப்பிட்ட பிறகு நான் அங்கேயே அமர்ந்து காலையில் நடந்த சண்டையை பற்றி யோசிக்க ஆரம்பித்தேன். என் மனைவி அவனை பார்த்துவிட்டுச் செல்வது, அவன் வீட்டிற்கு போவதற்காக என்னிடம் சண்டையிடுவது, இந்த சிந்தனைகள் அனைத்தையும் நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். அவள் பேச்சில் இருந்த கழகத்தின் வாடை, இவை அனைத்தும் ஒரே நாளில் நடக்கவில்லை. பிறகு இந்த மாற்றம் சில வாரங்களில் நடக்க வாய்ப்பில்லை. ஒருவேளை அவள் திருமணத்திற்கு முன்பிருந்தே அந்த இளைஞனை சந்தித்து வந்திருக்கலாம். இல்லை என்றால் ஆரம்பத்தில் என் மீது இவ்வளவு பாசம் காட்டியவள், என் மீது மிகவும் அக்கறை கொண்டவள் இவ்வளவு சீக்கிரம் ஏன் இப்படி மாறிவிட்டாள்? ஒரு சிந்தனை முடிவதற்குள் மற்றொன்று வந்துவிட்டது. நான் மாசற்றவள் என்று நினைத்தவள் கூட அந்த இளைஞனுடன் சேர்ந்துவிட்டாள். இருவரும் சேர்ந்து என் கண்களில் தூசியை போடுகிறார்கள். அந்த இளைஞன் தன் தாயின் நோயை சாதகமாக்கிக் கொண்டு அவளை தன்னுடன் அழைத்துச் செல்கிறான். இந்த இருவருக்கும் இடையில் என்ன உறவு இருக்கிறது என்று கடவுளுக்கே வெளிச்சம். அதனால்தான் அவள் அவன் வீட்டிற்கு செல்ல இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிறாள். அந்த இருவரையும் ஒன்றாக நினைத்தாலே என் இரத்தத்தின் நெருப்பு பற்றிக் கொண்டது. அதனால் என் இதயம் எரிந்தது. என் இதயத்தில் அவ்வளவு பெரிய வெறுப்பு உருவாகியிருந்தது. என் மனைவி என் நினைவுக்கு வந்தாலே என் வாயிலிருந்து விசித்திரமான வார்த்தைகள் வந்தன. மாலை வரை நான் குறிக்கோளின்றி இருசக்கர வாகனத்தை சாலைகளில் ஓட்டித் திரிந்தேன். பிறகு களைப்புடன் வீட்டிற்கு வந்தேன். வீட்டின் முன் இருசக்கர வாகனத்தை நிறுத்தி சாவியால் கதவை திறந்து உள்ளே நுழைந்தேன். உள்ளே அறையிலிருந்து யாரோ மெதுவாக பேசும் குரல் கேட்டது. நான் சத்தம் போடாமல் அறையின் வெளியே நின்று என் மனைவியை பார்த்தேன். அவள் அறையில் தனிமையாக இருந்தாள். யாரோ ஒருவரிடம் போனில் பேசிக் கொண்டிருந்தாள். கேள், நீ கொலை செய்யக்கூடியவன் அல்லவா? பார், நான் வீட்டிலிருந்து வெளியேறி உன்னைச் சந்திப்பது கடினமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் என் கணவர் நான் உன் வீட்டுக்கு வருவதை விரும்பவில்லை. ஆனால் நீ கவனமாக இரு, சரியா? நிலைமை மிகவும் மோசமானால் நாம் நம் கடைசி அடியை எடுக்க வேண்டியிருக்கும். இல்லை, நான் அதைப் பற்றி கவலைப்படவில்லை என்ற இந்த வார்த்தைகளை என் மனைவி போனில் யாரிடமும் பேசிக் கொண்டிருந்தாள். நான் கதவு அருகே இருந்து விலகி சமையலறைக்கு வந்தேன். பாட்டிலின் மூடியை திறந்து டம்ளரில் தண்ணீர் ஊற்றினேன். இப்போது காலடி சத்தம் சமையலறையை நோக்கி வருவதை நான் உணர்ந்தேன். அவள் சமையலறைக்குள் வந்தவுடன் நான் டம்ளரிலிருந்து பார்வையை உயர்த்தி அவளை பார்த்தேன். அவள் பயத்தால் நிறம் மாறிப்போயிருந்தாள். அவள் கையில் ஒரு பூச்செண்டு இருந்தது. நான் அதிர்ச்சி அடைந்தேன். அவள் அசைவற்று நின்றபடி என்னையே பார்த்து கொண்டிருந்தாள். நான் டம்ளரை காலி செய்து ஸ்லாப் மீது வைத்தேன். அவள் நிஜ உலகிற்கு வந்து கோபத்துடன், நீங்கள் அழைப்பு மணியை அடிக்கக்கூடாதா? நான் எவ்வளவு பயந்துவிட்டேன் என்று சொன்னாள். நான் அவளை அமைதியாக வெறுப்புடன் பார்த்தேன். வெளியே வந்தேன். அவள் கையிலிருந்து பூச்செண்டை எடுத்து, நீ ஏன் இவ்வளவு பயந்துவிட்டாய்? நீ எதை கொலை செய்யப் போகிறாய்? மேலும் இந்த பூச்செண்டுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறாய்? நீ கொலை செய்யப் போவது போல இருக்கிறதே என்று சொன்னேன். அவள் நிறம் மாறிப்போயிருந்தாள். நிறம் மாறிய முகத்துடன் அவள், நான் ஏன் யாரையும் கொலை செய்ய வேண்டும்? என் மீது பழி போடாதீர்கள். நான் எதுவும் செய்யவில்லை. இந்த பூச்செண்டை நான் வெறும் என் பாதுகாப்பிற்காகத்தான் வைத்திருக்கிறேன். நான் பயந்துவிட்டேன் என்று சொன்னாள். அவளது இவ்வளவு நீண்ட பேச்சைக் கேட்டு நான் தோள்களை குளிர்கினேன். பூச்செண்டை அதன் இடத்தில் வைத்துவிட்டு நான் உடை மாற்ற வந்தேன் என்றாள். இப்போது அவள் என்ன செய்து கொண்டிருக்கிறாள்?
அவளுக்கு என்ன நடக்கிறது என்பது எனக்கு எந்த வித்தியாசத்தையும் ஏற்படுத்தவில்லை. நான் எதைப் பற்றி கவலைப்படுகிறேன் என்றால் என்னை ஏமாற்றுவதற்காக அவள் எந்த அளவிற்கு போக முடியும் என்பதுதான். அறையும் கூரையை பார்த்து கொண்டு என் மனைவி போனில் பேசியதைப் பற்றி யோசிக்க விரும்பினேன். ஆனால் அது எனக்கு புரியவில்லை. அவள் யாரிடமோ பேசிக் கொண்டிருந்தாள். அவளது கடைசி நடவடிக்கை என்ன? ஒருவேளை அவள் ஓடிப்போக திட்டமிடுகிறாளோ? நான் என்ன செய்வேன்? என் சமுதாயத்தில் என் மரியாதை என்ன ஆகும்? இல்லை, நான் சீக்கிரம் ஏதாவது செய்ய வேண்டும். ஆனால் ஒரு நிமிடம். ஒருவேளை அவள் அந்த இளைஞனுடன் ஓடிப்போவதற்கு பதிலாக வேறு யாருடனாவது ஓடிப்போக திட்டமிட்டிருக்கலாம். மேலும் அந்த இளைஞனுடன் ஓடிப்போவது போல நாடகம் ஆடுகிறாளோ? அதனால் நான் அவளைத் தேட முடியாமல் இருக்க வேண்டும். அவள் என் கண்களில் தூசியே கூடவில்லையே. நான் அவளை உற்று பார்த்து கொண்டே யோசித்துக் கொண்டிருந்தேன். பிறகு திரும்பி படுத்தேன். அடுத்த நாள் வந்துவிட்டது. என் மனைவி என் கண் முன்னாலேயே அவனுடன் புறப்பட்டுச் சென்றாள். ஆனால் என்னால் எதுவும் சொல்ல முடியவில்லை. ஏனென்றால் எங்கள் சண்டையை ஊரார் பார்த்து வேடிக்கை பார்க்கக் கூடாது என்று நான் விரும்பினேன். அதனால்தான் நான் பொறுமையுடன் அலுவலகம் வந்துவிட்டேன். பகலில் அலுவலக வேலைகளைச் செய்த பிறகு நான் வீட்டுக்கு வந்தபோது வீடு காலியாக இருந்தது. அதாவது இன்றும் அவள் வரவில்லை. நான் நாற்காலியில் அமர்ந்தேன். வாழ்க்கையில் சுகமான நாட்களும் இருந்தன. திருமணத்தின் ஆரம்ப நாட்களில் எவ்வளவு நிம்மதி இருந்தது. ஆனால் இப்போது எல்லாமே தலைகீழாக மாறிவிட்டது போல் இருந்தது. சில சமயங்களில் அவள் திருமணத்தின் ஆரம்ப நாட்களில் நல்லவளாக நடித்துள்ளாள் என்றும், இப்போது இந்த நாடகத்தைச் செய்து சோர்வடைந்து விட்டாள் என்றும், அதனால் தன் நிஜமான முகத்தை என்னிடம் காட்டுகிறாள் என்றும் எனக்கு தோன்றியது. நான் இது போன்ற ஒரு பெண்ணை திருமணம் செய்யாமல் இருந்திருக்கலாம். நான் தலையை ஆட்டி மேஜை மீது தலையை வைத்தேன். ஏனென்றால் தலைவலி தாங்க முடியாமல் இருந்தது. இன்றிரவும் நாற்காலியில் அமர்ந்தே கழிந்தது. காலையில் நான் கதவை திறந்தபோது எதிரே நின்றிருந்த என் மனைவி அந்த இளைஞனுக்கு கை அசைத்து சிரித்துக் கொண்டிருந்தாள். பிறகு நேராக என் முகத்தை பார்த்தாள். உள்ளே வந்தாள். கதவை மூடுவதற்கு முன் நான் தெருவில் சென்று கொண்டிருந்தவர்களை ஒருமுறை பார்த்தேன். அனைவரும் விசித்திரமான கண்களால் என்னையே பார்த்து கொண்டிருந்தார்கள். நான் கோபத்துடன் கதவை மூடிவிட்டு அறைக்குள் வந்து அவளது கையை பிடித்து, நீ இன்னும் என் மனைவியாக இந்த வீட்டில் வாழ்கிறாய், புரிந்ததா? உன் தரக்குறைவான செயல்களை இந்த வட்டாரத்திற்கு வெளியே வைத்துக்கொள். இங்கே என் மரியாதை இருக்கிறது என்று சொன்னேன். என் பேச்சை அவள் பொருட்படுத்தவில்லை. தன் கையை விடுவிக்க முயன்று கொண்டிருந்தாள். நான் இரத்தக் கண்களுடன் அவளை பார்த்தேன். பலமாக அவளை கட்டிலில் தள்ளிவிட்டு அறையிலிருந்து வெளியே வந்தேன். சிகரெட் பிடிக்க ஆரம்பித்தேன். இந்த வேளையில் நான் மொட்டை மாடியில் அமர்ந்திருந்தேன். திடீரென்று என் மனைவி செய்த அனைத்தும் என் மனதில் வந்தது. அவளது கலைந்த கோலத்தை என் முன் கண்டபோது நான் சத்தமாகச் சிரித்துவிட்டு என்னை யாரும் அறியாத ஓரிடத்திற்கு சென்றுவிட வேண்டும் என்று என் மனம் ஆசைப்பட்டது. அதனால் நான் மக்களின் கேள்வி கண்களிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். இரவு வரை நான் மொட்டை மாடியிலேயே அமர்ந்திருந்தேன். பிறகு கீழே வந்து உடை மாற்றிவிட்டு மீண்டும் வெளியே கிளம்பினேன். வெளியிலேயே உணவு சாப்பிட்டுவிட்டு களைப்புடன் வீடு திரும்பினேன். நான் வீடு திரும்பிய போது அவள் உலகின் எந்த கவலையும் இல்லாமல் தூங்கிக் கொண்டிருந்தாள். ஒரு கணம் அவளது கழுத்தை நெரிக்க என் மனம் ஆசைப்பட்டது. ஆனால் நான் கொலையாளியாக மாற விரும்பவில்லை. அவளது இரத்தத்தால் என் கைகளை நனைக்க விரும்பவில்லை. என் இதயத்தின் மூலையில் என் மனைவி மீது அளவில்லாத அன்பு இருந்தது. அவளது ஒவ்வொரு ஆசையையும் நான் நிறைவேற்றினேன். வேலை செய்வதற்கான சுதந்திரத்தையும் கொடுத்தேன். ஆனால் அதே கண்களில் தூசியை போடுகிறாள். நான் இதைப் பற்றி யோசித்துக் கொண்டே கவலைப்பட்டேன். இதைப் பற்றி யோசிப்பது எனக்கு மூச்சுத் திணறலை ஏற்படுத்தியது. நான் மார்பை பிடித்துக்கொண்டு அறையிலிருந்து வெளியே வந்து அமர்ந்தேன். வீட்டின் சுவர்கள் என்னை நெருங்கத் தொடங்கின.
நான் என் கூந்தலை முஷ்டியில் பிடித்து கத்த ஆரம்பித்தேன். கண்களிலிருந்து கண்ணீர் தொடர்ந்து வழிந்தது. இதுபோல பல வாரங்கள் தொடர்ந்தது. இந்த காலகட்டத்தில் எனக்கும் என் மனைவிக்கும் இடையிலான உறவு மிகவும் மோசமடைந்துவிட்டது. இப்போது நிலைமை எப்படி இருந்தது என்றால், ஒரே வீட்டில் இருந்தும் நாங்கள் ஒருவருடைய முகத்தை பார்க்கவும் விரும்பவில்லை. அவள் தன் இஷ்டப்படி வந்தாள், தன் இஷ்டப்படி சென்றாள். என்னிடம் அனுமதி கேட்பதை அவள் மறந்துவிட்டாள். ஒரு நாள் யாரோ ஒருவர் பேசியதன் மூலம் என் வீட்டிற்கு வரும் அந்த இளைஞனின் தாய் இறந்து போய் 5 வருடங்கள் ஆகின்றன என்று எனக்குத் தெரிய வந்தது. அந்த இளைஞனின் பேச்சைக் கேட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன். நான் அவனிடம் ஒரு முக்கியமான வேலை இருப்பதாகச் சொல்லி கடையிலிருந்து வெளியேறி வீட்டிற்கு வந்தேன். இன்றும் என் மனைவி அந்த இளைஞனின் வீட்டில்தான் இருந்தாள். இதைக் கேட்டவுடன் என் மனநிலை கெட்டுப் போனது. கடைசியில் அந்த இளைஞன் ஏன் தன் தாயின் உடல்நிலை சரியில்லை என்று போய் சொன்னான்? கடைசியில் அந்த இளைஞன் போய் சொன்னதற்கான நோக்கம் என்ன? ஒருவேளை அவர்கள் இருவரும் ஏதாவது தவறான வேலையில் இருக்கிறார்களோ? அல்லது உண்மையிலேயே எங்காவது ஓடிப்போகப் போகிறார்களோ? மனைவி ஓடிப்போகப் போகிறாள் என்று